சிறுபான்மை சமூகத்துக்கும் இலங்கை தமிழருக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய வகையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநிலங்களவையில் ஆதரித்து அதை நிறைவேற துணை போன கட்சி தான் அதிமுக. ஏன் இவங்களோட சேர்ந்து பாட்டாளி அன்புமணி ராமதாஸும் ஆதரவா வாக்களித்து துரோகம் செஞ்சார். இவங்களால தான் சிறுபான்மையினருக்கு எதிரான அந்த சட்டமே மாநிலங்களில் நிறைவேறிச்சு. அதை தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய போராட்டங்கள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் மேல தாக்குதல் எல்லாம் நடத்தப்பட்டுச்சு. சுமார் 70 பேர் கொல்லப்பட்டாங்க. இவங்களோட இரத்தக்கரை இன்றைக்கு அதிமுக கையில் தான் இருக்கு. இவ்வளவுக்கும் பிறகும் பழனிசாமி என்ன பேசினார்? குடியுரிமை சட்டத்தால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டாலும் காட்டுங்க என்று சொன்னவர் தான் பழனிசாமி. ஆனால் சிறுபான்மையின் வாக்குகள் வேணும்னு 2024 தேர்தலில் தனியா நின்று நாடகம் ஆடினப்போ சிஏ சட்டத்தை கண்டிக்கிறதா பல்டி அடிச்சார் பழனிசாமி. பாஜக மக்களுடைய பிரிவினையை ஏற்படுத்துறாங்க, சிஏ சட்டம் ஒரு வரலாற்று பிழைன்னு பிளேட்டை அப்படியே திருப்பி போட்டார் பழனிசாமி. நான் இப்போ கேட்கிறேன், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களை, நீங்க இப்ப அந்த சட்டத்தை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? தைரியம் என்றால் வெளிப்படையாக சொல்லுங்க. பழனிசாமி துரோக பட்டியல் இத்தோடு நிக்கல. 3 வேளாண் சட்டங்களை பாஜக கொண்டு வந்தப்போ கண்ணை மூடிக்கிட்டு அதையும் ஆதரிச்சார் இந்த பழனிசாமி. 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடின 8 மாநில விவசாயிகளை புரோக்கர்னு வசைபாடி கொச்சைப்படுத்தினார். இப்படி பாஜகவோட கூட்டணி சேர்ந்து முழுசா சந்திரமுகியாவே மாறி இருக்கிறார் பழனிசாமி. அதாவது முழு சங்கியாகவே மாறிவிட்டார். ஊர் ஊரா போய் அதிமுக கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பிரச்சனை இல்லைன்னா இதுக்காக அத்தனை தடவை டெல்லிக்கு போனீங்க? டெல்லிக்கு போய் அமித்ஷாவினுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக பல மணி நேரம் ஏன் காத்து கிடந்தீங்க? அது வேற வேற கார்ல மாறி மாறி போய் முகத்தை எல்லாம் மூடிக்கிட்டு ஏன் வெளியில வந்தார்? நான் கேட்கிறேன், கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் சொல்றாங்க. ஆனா எல்லா கட்சிகளும் பாஜக கிட்ட போய் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? மாப்பிள்ளை அவர்தான். ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடதுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படையப்பா படத்தில் வர்ற காமெடி மாதிரி இருக்கு. நான் தெரியாம தான் கேட்கிறேன், கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமைன்னா அதில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் எல்லாம் ஏன் அதிமுக சின்னத்தில் போட்டியிடாம பாஜக சின்னத்தில் போட்டிடுறாங்க? பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோன்னு பிரதமர் மோடி அவர்கள் இதுவரை சொல்லி இருக்கிறாரா? அதிமுக என்ற பெயரை கூட அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. என்டிஏ சர்க்கார் தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனா நாம தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு சொன்னா மட்டும் இது என்ன டெல்லி தேர்தலா? ஏன் அப்படி சொல்றீங்கன்னு பெரிய அறிவு கொழுந்து மாதிரி கேட்கிறார் பழனிசாமி. தன் மீதான ஊழல் புகார்கள், உறவினர் வீடுகள் நடந்த ரெய்டுகள் இருந்து தப்பிக்க மொத்த கட்சியும் பாஜக கிட்ட பழனிசாமி அடகு வச்சுட்டார். மக்கள் வாக்களிக்காமலேயே எம்எல்ஏக்களை ஏலத்தில் எடுத்து ஒரு முறை முதலமைச்சர் ஆகிட்டார். எப்படி? மக்கள் வாக்களிக்காமலேயே எம்எல்ஏக்களை ஏலத்துக்கு எடுத்து ஒரு முறை முதலமைச்சர் ஆகிட்டார். கூவத்தூர் வரலாம் உங்களுக்கு தெரியும். திரும்பவும் இவர்கிட்ட ஆட்சி போனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் டெல்லி கிட்ட அடகு வச்சிருவார். அடகு என்ன மொத்தமாக வித்துடுவார். இவருடைய ஓனரான பாஜக ஒரே நோக்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது தான். நேரா வந்தா தமிழ்நாட்டு மக்கள் நோட்டாவுக்கு கீழே அனுப்பிச்சிடுவாங்க. அதனாலதான் கொத்தடிமை கூட்டமா இருக்கக்கூடிய அதிமுகவை முகமடி போட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க.
கடந்த 11 ஆண்டு காலத்தில் பாஜக தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யல. நம்ம மக்கள் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றல. 12 ஆண்டுகளா ஆட்சி செய்யறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு இதுவரை சிறப்பு திட்டம் கூட கிடையாது. அறிவிச்ச மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இப்ப என்ன நிலை இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதுவும் கட்டி முடிக்கப்படலை.